பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வேத வசனம் அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள ஒரு காரியமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு பாருங்க, அழகான ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தா, மத்தேயு 9:28 பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து 2 குருடர்கள் நடந்து வர்றாங்க. கூடவே பின்னாடியே தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு கண் பார்வை தெரியணும், எனக்கு சுகத்தை தாங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறார். இயேசு என்ன கேட்கிறார் நல்லா கவனிச்சு பாருங்க. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா, நம்புறீங்களா? அருமையாய் கேட்கிறார் இயேசு. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து அதுதான் கேட்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய, அதிசயத்தை காண செய்ய கிருபை உள்ளவர் தான். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா அவர் அற்புதத்தை செய்யணும், அதிசயத்தை செய்யணும்னா நீங்களும் நானும் அவரை நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, வல்லமை இருக்கு என் இயேசுவுக்குன்னு சொல்லி நம்பணும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஜெபிப்பதை காட்டிலும் நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்துல எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது. நான் கேட்பதை கொடுக்க, நான் கேட்கிற காரியத்தை நிறைவேற்ற என் தேவனுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நீங்க முழுசா விசுவாசிச்சாதான் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, என் தேவனுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தினாலதான் அக்கினி சூளையிலிருந்து கூட வெளியில வரும்போது எந்த சேதமும் அவர்களுக்கு உண்டாகல. அதே போல தானியேலை பாருங்க, கர்த்தருக்கு வல்லமை இருக்கு, கர்த்தர் என்னுடைய வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்பினபடியினாலதான் தானியேல் தன்னுடைய ரொட்டீனான ஜெபத்தை தொடர்ந்து செய்யறாரு. யாருக்கும் அசரல, பயப்படல. இது நிமித்தம் தானியேல் சிங்கத்தின் கெபில போட்ட போதிலும் சிங்கத்தினால எந்த சேதமும் அடையாதபடிக்கு அழகா வெளியில வருகிறார். அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்முடைய பிசினஸ்ல, வேலையில, ஊழிய பாதையில, சொந்த வாழ்வில, மற்றவங்க எல்லாருக்கும் முன்பாக நாம் ஆசீர்வதிக்கப்படணும், குறிப்பா பாதுகாக்கப்படணும். அப்படின்னா பிரச்சனைகள் சுத்தி இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில நம்ம ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, பாதுகாத்து பலப்படுத்துவார். இதற்கு தேவை என்ன தெரியுமா? என் இயேசு வல்லமையுள்ளவர்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும். சும்மா அப்படியே ஜெபிச்சுட்டு அப்படியே போக கூடாது. என் இயேசு வல்லமை உள்ளவர், நான் ஜெபிக்கிற இந்த என் இயேசு வல்லமை உள்ளவர்னு சொல்லி நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க நம்புகிற காரியத்தில் ஆசீர்வாதம் உண்டு. பாருங்க, அந்த குருடருடைய கண்களை தொட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதன்படியாகவே அவருடைய கண்கள் திறக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் தான் இயேசுவால கிரியை செய்ய முடியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நிறைவேறாம தாமதப்பட்டு தடையாளா இருக்கலாம். அந்த தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, எத்தனை தடை வந்தாலும், எவ்வளவு நாள் தாமதமானாலும் இயேசு எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். எல்லா காரியம் எத்தனை தாமதங்கள் வந்தாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இதோ உம்முடைய நாமத்தை நாங்க விசுவாசிக்கிறோம். நீர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே என்பதாய் நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இனி வரக்கூடிய நாட்கள்ல இதோ நான் கேட்பது மாத்திரமல்ல, நான் விசுவாசிப்பேன், எப்படி என் இயேசு வல்லமை உள்ளவர்னு சொல்லி விசுவாசிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் தொடும், ஆசீர்வதியும், கூட இருந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.